அதுதான் சரி, ஸ்ட்ரைட்டாக ஒன்லைனர் இவ்வளோதான். நீங்கள் கன்சென்சஸ்ன்னு சொல்கிறதுக்கும் செயல்பாட்டுக்கும் நேர்மாறாக இருக்கும்போது எப்படி ஆதரிக்கிறதுங்கிற கேள்வி வைக்கிறாரு. இன்னொன்று, மாநிலங்களவையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய சிக்கல், எண்ணிக்கை சிக்கல் உள்ளிட்ட அம்சங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த அவை இன்றைக்கு முதல் நாளே உங்களுக்கு தொடக்கம் அவ்வளோ எளிதாக இல்லை, ஒரு போராட்டமாகத்தான் இருக்கும், எதிர்க்கட்சிகளுடைய இந்த ஜஸ்ட் ஃபார் கிராண்டட் எங்களை எடுக்க முடியாதுங்கிற மெசேஜ் எல்லாம் தான் செய்தியா? அது மாதிரி எங்களுக்கு 292ன்றது ஒரு சாலிடான நம்பர். எங்களால எந்த ஒரு மசோதாவையும் கொண்டு வர முடியும், அந்த மசோதாவை எங்களால் பாஸ் பண்ணவும் முடியும். அதே சமயம் எப்படி முடியும்? நம்பர் கேம் சார், இட் இஸ் நம்பர் கேம். ராஜீவ் காந்தி நம்பர் கேம். ஒரு மசோதா கொண்டு வாங்க, அந்த மசோதாவை ஓட்டெடுக்க விடுவோம், அது ஜெயிக்குதா இல்லையா நம்ம பார்ப்போம். எவ்வளவு எண்ணிக்கை ஜெயிக்க முடியும் சார்? எந்தெந்த மசோதா சிம்பிள் மெஜாரிட்டி வேணுமோ அந்தந்த மசோதா கண்டிப்பா பாஸ் ஆகும். அதுக்கப்புறமே எவ்வளவு உங்களுக்கு ஆதரவு வேணும் அது சொல்லுங்களேன் சிம்பிளா. அதாவது எந்த ஒரு மசோதாவை வந்தாலும் அது என்ன மசோதாவை பொறுத்து, அந்த மசோதாவுடைய நேச்சரை பொறுத்து. இப்ப எந்த இடத்துல சிம்பிள் மெஜாரிட்டி வேணுமோ 272 எந்தெந்த இடத்துல எல்லாம் வேணுமோ அதுல நாங்க we have got 292 we will go through it. அதே சமயம் ஒரு நிமிஷம் ராஜீவ் காந்தி ஒரு நிமிஷம் கொஞ்சம் அவசரப்படாதீங்க. நான் திரும்பி அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் கோச்சுக்கார், நான் திரும்பி ஆரஞ்சையும் ஆப்பிளையும் மக்களவையில சரி மாநிலங்களவையில எல்லாம் எப்படி வரும்ன்றாரு. மாநிலங்களவையில அது எங்களுடைய ஹெட்டேக் சார். நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? தனிப்பெரும்பான்மை காங்கிரஸால 84 அப்புறம் வாங்க முடியல. அதாவது 2014 நாங்க ஆட்சிக்கு வந்தோம், மோடி ஆட்சிக்கு வந்தோம். அப்பையும் எங்களுக்கு ராஜ்யசபால அந்த பெரும்பான்மை இல்ல. ஆனா நாங்க ஒவ்வொரு பில்லையும் நாங்க பாஸ் பண்ணோம். எங்கயாவது பிரச்சனை ஆச்சா? எங்களுடைய ஹெட்டேக் சார், ஹெட்டேக். அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்ப பண்றோம். நான் திரும்பி அதே பாயிண்ட்க்கு வரேன். அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் கோச்சுக்க கூடாது. அதாவது ஆப்பிளையும் ஆரஞ்சையும் திரும்பி கம்பேர் பண்ணணும். டெப்டி ஸ்பீக்கரை பத்தி ஒரு பெரிய லெக்சரை கொடுத்தார் ராஜீவ் காந்தி. தயவு செய்து 7 மாசத்துக்கு முன்னாடி தெலுங்கானால தேர்தல் நடந்துச்சு. 7 மாசம் ஆச்சு, இதோட டெப்டி ஸ்பீக்கர் ஏன் சார் அப்பாயிண்ட் பண்ணல? அதே மாதிரி ஜார்க்கண்டுக்கு போங்க, அடுத்த தேர்தல் வரப்போது. தமிழ்நாடு டெப்டி ஸ்பீக்கரையும் பேசுவோம், வெஸ்ட் பெங்கால் டெப்டி ஸ்பீக்கரையும் பேசுவோம், பஞ்சாப் டெப்டி ஸ்பீக்கரையும் பேசுவோம். டெப்டி ஸ்பீக்கர் மட்டும் பேச முடியாது. 9 மாநிலத்துல நீங்க ஆப்போசிஷன் டெப்டி ஸ்பீக்கரை போடுங்க, அப்புறம் இங்க கேளுங்க.